ஏய் ஏய் யாழினி, ஏய் யாழினி, எதுக்கு இப்ப அவளை உள்ள கூட்டிட்டு வந்த? இவளால நேத்து நடந்த பிரச்சனை எல்லாம் போதாதா? ஏய், இப்ப எதுக்குடி நீங்க வந்த? நாங்கெல்லாம் உயிரோட இருக்கோமா இல்லையான்னு பாக்க வந்தியா? ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், நேத்து நடந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல. நான் எதுவுமே பண்ணல. மகேஷ் சார தடுக்க நான் எம்பிட்டும் முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. ஆமா ஆமா, நீதான் என்னைக்கும் எதையும் நேரடியா பண்ண மாட்டியே. உனக்காக சண்டை போட்டு பிரச்சனை பண்ணதான் நிறைய ஆளுங்களை வச்சிருக்கியே. என் பொண்ணுக்கு ஒப்பு தாம்பூலம் மாத்தும் போது கூட என் புருஷனையே எங்களுக்கு எதிர திருப்பி விட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து நின்ன. அன்னைக்கு என் புருஷனை ஏவி விட்ட, நேத்து அந்த மகேஷை ஏவி விட்ட. உன் சுயரூபம் என்னன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, தயவு செய்து இந்த நிச்சயார்த்தம் நடக்கிற வரைக்கும் நீ எந்த விஷயத்திலையும் தலையிடாது. மாமா, அவங்க தான் நடந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இப்படி ஆளாளுக்கு அவங்கள பேச விடாம பண்ணிட்டு இருந்தா அவங்க சொல்ல வந்த விஷயத்த எப்படி சொல்லுவாங்க? ஏய் நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா? அமைதியா நில்லு, இல்ல அடிதான் வாங்குவேன். தயவு செஞ்சு கோவப்படாதேம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு நாளும் நான் பயந்துட்டு இருந்தேன். நான் மனசார சொல்றேன், எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன். துளசிக்கும் அன்புக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன். நான் அன்புவ சொந்தம் கொண்டாட நினைச்சிருந்தா அன்புவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை நிர்பந்தப்படுத்தினப்பவே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிருக்க மாட்டேனா? இன்னொருத்தங்க வாழ்க்கையை அழைச்சு அதுல நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சதே இல்ல. என் அப்பா என்னை அப்படி வளர்க்கவும் இல்ல. இப்ப என்னால ஆன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே நான் இங்க வந்திருக்கிறேன். நடக்கிற இந்த பிரச்சனையில நாம மகேஷார சமாதானப்படுத்தாம இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தவே முடியாது. ஆமாமா, இல்லன்னா மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருவியா நீ? அதை எப்படி தடுக்கலான்னு தானே திட்டம் போட்டுட்டு இருக்க. அவளுக்கு தான் அப்படி ஒரு எண்ணமே இல்லன்னு சொல்றான்லம்மா. அப்புறம் எதுக்குமா நீ சொன்னதையே சொல்லி அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணு மட்டும் தானேனா? நீ அம்மாவை விடு. ஆனந்தி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத முதல்ல சொல்லுங்க. அன்புவ மகேஷ் சார் கிட்ட கூட்டிட்டு போய் அன்புவுக்கு இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு அவர் கையில கால விழுந்தாவது நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். அவர் இந்த பிரச்சனையில இருந்து ஒதுங்கிக்க சொல்லி நான் அவரை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க அன்புவை என் கூட அனுப்பி வைங்க. நீ அப்படி ஒரு நல்ல எண்ணத்துலதான் மாப்பிளைய கூட்டிட்டு போறேன்னு நாங்க எப்படி நம்புறது? ஐயோ, நம்புங்கம்மா. அப்போ ஒண்ணு பண்ணு துளசி, நீ அவ கூட போ. ஐயோ இல்ல, துளசி வேணாம். ஏன்? அப்பதான் நீ எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லங்க. துளசிய பார்த்தா மகேஷ் சார் இன்னும் கோவப்படுவாரு. மகேஷ் சார பொறுத்த வரைக்கும் அன்பு என்னை விட்டு விலகிறதுக்கு காரணமே துளசிதேன்னு நினைக்கிறாரு. அதே இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காரு. என்னம்மா நீ, என் பொண்ணு நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு அவன் என்ன சம்மதிக்கிறது? அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா வேணா இருக்கட்டும், அவன் அளவுக்கு இல்லைன்னாலும் எங்ககிட்டயும் காசு பணம் செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குமா. அவன் மிரட்டிட்டு போனான்ங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் அவனுக்கு பயந்துகிட்டு சும்மா இருக்க முடியாது. அப்பா, இது நீயா நானு போட்டி போட வேண்டிய நேரம் இல்ல. நாம நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். துளசி, ஏற்கனவே ரொம்ப விட்டு கொடுத்து போயாச்சு. இவனுக்கு இப்ப உடம்பு வேற சரியில்லை. நான் இவனை அனுப்பி வைக்க மாட்டேன். அத்தை, ஆனந்தி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. மாமா ஆனந்தி கூட போயிட்டு வரட்டும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னடி சொல்ற? அம்மா, அமைதியா இருன்னு சொல்றேன்ல, அமைதியா இரு. அன்பு, வாங்க போலாம். டேய், நீ இவள பைக்ல பக்கத்துல உட்கார வச்சுட்டு எல்லாம் போக வேண்டாம். ஆட்டோல போங்க. மா, சும்மா இருக்கிய? ஆட்டோல போனா மட்டும் பக்கத்துல உட்கார மாட்டாளா? இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் பார்க்க மாட்டாங்களா? உன் மானம் போயிடுன்னு பயப்படுறதுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காதமா. டேய்,
நான் ஒன்னும் அதுக்காக சொல்லல. புதுசா போறதுக்கு மானோன்னு ஒண்ணு இருக்கா என்ன? அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் தெரியுமே உங்க 2 பேரோட லட்சணமும். உடம்பு முடியாம இருக்க பைக் ஓட்டிட்டு போக வேண்டான்னு தான் சொன்னேன். ஆட்டோல போ. அந்த அளவுக்குலாம் எனக்கு ஜுரம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. ஆனந்தி வா போலாம். அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். ஐயோ, என்னாச்சு அன்பு? இதோ பாக்குறேன். ஆணை குத்தி பஞ்சர் ஆயிருக்கா ஆனந்தி. ஐயோ, இனி எப்படி போறது? அதான் நானும் யோசிக்கிறேன். சரி, நம்ம எத்தனை மணிக்கு வருவோன்னு மகேஷ் சார் ஏதாவது சொன்னியா? மகேஷ் சார் என்ன நிலைமையில இருப்பாருன்னு தெரியாம நாம வரோம்னு சொன்னா அவரு வீட்ல இல்லாம கிளம்பி போயிருவாரு. அதே நேர்ல போய் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நேர்லயே போய் பேசிக்கலாம். பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருந்தா பஞ்சர் போட்டு போயிடலாம். அன்பு, அங்க உங்களை பார்த்ததும் மகேஷ் சார் எப்படி கோவப்படுவாரு, என்ன மாதிரி நடந்துப்பாருன்னு கூட தெரியல. என்னானாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். உங்க பொறுமையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அவரோட கோவம் ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை ஆனந்தி, ஏற்கனவே பார்த்தது தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகேஷ் சார் உங்ககிட்ட அம்புட்டு தகராறு பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி அன்பு உங்களால இம்புட்டு சாதாரணமா பேச முடியுது? மகேஷ் சார் என்னை ஹாஸ்டல்ல விட்டு போன பிறகு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. கண்ணை மூடினாலே மகேஷ் சார் உங்களை அடிச்சாரே, அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. இம்புட்டு கோவமா நான் மகேஷ் சாரை பார்த்ததே இல்லை.